அமெரிக்காவை கோபமாக்கிய ட்ரிகர் பாயிண்ட். மீண்டும் வெடித்த மத்திய கிழக்கு போர். ட்ரம்பின் திடீர் அமைதி. 5 மணி நேரத்தில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. ஹாய் வியூவர்ஸ், மத்திய கிழக்கு போர் பதற்றம் ஒவ்வொரு நாளுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. இதுக்கு இடையில ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன கருத்து தான் இப்போ முரண்பாடாவே பார்க்கப்படுது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடியிருந்தாலும் அமெரிக்காவோட பாதுகாப்போட பல கப்பல்கள் போகலாம். என்ன சொல்ல, இது வரைக்குமே 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து ஹார்மோஸை கடந்திருக்கு அமெரிக்காவோட பாதுகாப்போட. அதுவும் 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயும் அதன் வழியாக தாண்டி போயிருக்கு சந்தைக்கு அப்படின்னும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, நேற்று இரவு முடிவுக்குள்ளேயே ஈரான் அங்கே தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு முரண்பட்ட கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்துக்கள் வந்து எப்படி இவர் சொல்ல முடிஞ்சிருக்கு? அதை ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்னது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும், இல்லை செஞ்சுட்டு நான் அதை செய்யவே இல்லை வேற ஒன்று செய்ய போய் அது இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு முரண்பட்ட கருத்துக்களை சொல்வார். அதே மாதிரி நேற்றும் வந்து அவர் சொன்ன விஷயம் எதுவுமே ஏற்க முடியாதவே இருக்கு. சரி, அப்படி அவர் என்னென்ன சொன்னார், அதுக்கான என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, அது உலகளாவிய பார்வை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்ப்போம். மத்திய கிழக்கு போர் பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தாலும் ஏப்ரல் மாதம் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிச்சிருந்தாங்க. இதனால வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருந்தாங்க, போர் பதற்றமும் குறைஞ்சது. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை திரும்பவும் இந்த போர் வந்து உச்சத்தை தொட்ட விதமாக பதற்றமான சூழ்நிலை உருவாகிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இரவு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான அப்பாச் ஹெலிகாப்டர் வந்து ஈரானோட பகுதியில் வந்து சுற்றி திரிஞ்சிருக்காவும் உளவு பார்த்துருக்காங்கனாவும் ஈரான் சொல்லியிருக்காங்க. அதனால ஈரான் அந்த அப்பாச் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதனால அமெரிக்கா, எப்படி நீங்க அமெரிக்காவுக்கு சொந்தமான அப்பாச் ஹெலிகாப்டரை அடிக்கலாம், இது வந்து ஒரு போர் நிறுத்தத்தை வந்து மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கோவமா இருக்காங்க. ஆனால் ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்களோட தற்காப்புக்காக தான் அடித்தோம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெலிகாப்டர் எங்களோட எல்லைக்குள்ள வந்து உளவு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா இதெல்லாம் சொல்றத காதல் கூட வாங்காம உடனடியாக ஈரானுக்கு சொந்தமான 18 இடங்களை வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கட்டும், எனர்ஜி ஃபேக்டரியாக இருக்கட்டும், கெரிஷ் தீவு, அப்புறம் ஈரானுக்கு சொந்தமான ரேடார் சிஸ்டம் இருக்கக்கூடிய, அதுவும் பதுங்குக்குழி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட 18 இடங்களை அமெரிக்கா துல்லியமாக தாக்கியிருந்தாங்க. இதனால ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. எப்பவுமே ஈரான் வந்து அமெரிக்காவோ இஸ்ரோ தாக்குதல் பண்ணால் அடுத்த நாள் தான் பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி உடனடியாக அப்பவே பதிலடி கொடுத்துருந்தாங்க. அமெரிக்காவுக்கு சொந்தமான 21 இடங்கள்ல, முக்கியமாக குவைத், ஜோர்டான், பக்ரைன், இப்படி எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவோட மிசைல்ஸ் இருக்கோ, இப்படி எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவோட பேஸஸ் இருக்கோ அங்கெல்லாம் குறி வச்சு அடிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமாக ஜோர்டான் அதிகப்படியாக பாதிப்படைச்சிருந்தாங்க. ஈரான் அடிச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் ஹார்மோஸ் நீரிணையில் வந்து எந்த ஒரு கப்பலும் போக முடியாது, நாங்கள் முற்றிலும் மூடுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த போரின் காரணமாக ஹார்மோஸ் மூடி தான் இருந்தது. ஆனால் தற்காலிக போனதுக்கு அப்புறம் ஒரு சில கப்பல்கள் போகலாம் அப்படின்னு அந்த ஒரு நிபந்தனையில வந்து சில தளர்வுகளை கொடுத்தாங்க ஈரான். ஆனால் இந்த அமெரிக்கா இப்படி தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் முழுவதுமாக ஹார்மோஸ் மூடுகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இது ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதில் பல முரண்பட்ட கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ கூட ஹார்மோஸ் நீரிணை வந்து ஈரான் கண்ட்ரோலில் கிடையாது, அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதனால யார் வேணுமானாலும் நீங்கள் வந்து ஹார்மோஸ் நீர் வழியாக போகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மத்திய கிழக்கு போர் இருக்கும்போது கூட 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அமெரிக்காவோட பாதுகாப்போட ஹார்மோஸை தாண்டி போயிருக்கு. 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஹார்மோஸ் வழியை தாண்டி சந்தைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் எக்ஸும், ஆமா நான் அமெரிக்காவோட பாதுகாப்புல தான் வந்து இப்படி 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்மோஸை தாண்டி போயிருக்கு, இதுக்கப்புறம் தாண்டி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் உடனடியாக இதை வந்து மறுத்திருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான், இவங்க சொன்னபடி எந்த கப்பலும் தாண்டி போகல அப்படின்னு. ஆனா உலகளாவிய வல்லுநர்களும் இராணுவ வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலும் பொய்னும் சொல்லவும் முடியாது, முற்றிலும் உண்மையும் சொல்ல முடியாது. அவர் சொல்றதுல பாதி பொய்யாவும் இருக்கும்,
பாதி உண்மையாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே 20 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் மட்டும்தான் ஹார்முஸ் வழியா தாண்டி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போருக்கு அப்புறம் எப்படி 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் போயிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அப்படி இவர் சொன்னபடி 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் தாண்டிருக்கு அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் தாண்டினா மட்டும்தான் இவர் சொன்ன கணக்கு வந்து சரியா இருக்குமே. ஆனா அப்படி நடக்க சாத்தியக்குறை இல்லை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் லைவ் ட்ராக்கர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வரைக்குமே இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இது வரைக்கும் 15% கச்சா எண்ணெய் மட்டும்தான் தாண்டி போயிருக்கே. அதபடி ட்ரம்ப் அவர்கள் சொல்றபடி அப்படி தாண்டி போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் சொன்னபடி நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தும் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போச்சுன்னு சொல்ற அது உண்மைன்னு கேட்டா அதுவும் உண்மைதான் சொல்லி ஆகணும். இந்த மத்திய கிழக்கு போர்ல இஸ்ரேல் அமெரிக்கா எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அதே அளவுக்கு ஈரானும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால ஹார்முஸ் நீர்வழியை மூடின பிறகு ஈரானோட ரேடார்ஸ் வந்து அதிகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதல் பண்ண பிறகு ஹார்முஸ் பக்கமா இருக்கிற ரேடார் சிஸ்டம் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இரவு நேரங்களில் அமெரிக்காவோட பாதுகாப்போட பல கப்பல்கள் தாண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ட்ரம்ப் சொன்னபடி 100க்கும் மேற்பட்ட கப்பல்களும் சரி 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் தாண்டி இருக்குமான்னு கேட்டா அது இல்லவே இல்லை. ட்ரம்ப் அவர்கள் சொன்னபடி கப்பல்கள் தாண்டி போயிருக்கலாம். ஆனா 200 மில்லியன் டாலர் கச்சா எண்ணெய் தாண்டி போயிருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்பயும் அவர் சொன்னன்னு பார்த்தா, அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் வந்து ட்ரம்ப் அவரோட பேரை வந்து நிலைநாட்டுறதுக்காகவும் கச்சா எண்ணெயோட விலை 90க்கும் மேற்பட்ட டாலர் தாண்டி போயிடக்கூடாதுக்காக அவர் பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஈரான் அவங்களோட போர் நிறுத்தம் மீறிட்டாங்க. அதனால நேற்று இரவு முடியறதுக்குள்ளேயே ஈரான் மேல நாங்கள் கடுமையான தாக்குதலை வந்து நாங்கள் தாக்க போறோம். ஈரான் ராணுவத்துக்கு தக்க பதிலடி அமெரிக்கா கொடுக்கும் அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ விடியறதுக்குள்ள ஈரான் நிலைமை என்ன ஆக போகுது, இவர் என்ன தாக்குதல் பண்ண போறா அப்படின்னு பயந்து பார்த்துருந்த போது காலையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வந்து நாங்க ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலும் பண்ண போறது கிடையாது, கூடிய விரைவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நேற்று இரவு பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஈரான் அடிப்போன்னு சொன்ன அவரு காலையில சோசியல் மீடியா பக்கத்துல நாங்க போறோம்னு தொடுக்க போறது கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி முரண்பட்ட கருத்துக்களை சொல்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப என்னதான் நடந்திருக்கு அந்த 5 மணி நேரத்துல? ஏன் ட்ரம்ப் அவர்கள் மாத்தி மாத்தி பேசணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் இந்த போர் கூடிய விலை முடிவுக்கு வரணும் அப்படிதான் இதோட விருப்பமா பார்க்கப்படுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.